நம்மோடு இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கு, உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார்? நிச்சயமாக இது ஒரு அதிரடி திருப்பமாக தான் நான் பார்க்குறேன். திமுக தேர்தலை நோக்கி போகும்போது பலவிதமான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. அதாவது கீழ் லெவலில் வாக்காளர்களை நேரடியாக பார்க்கறது, மைக்ரோ லெவலில் அப்ரோச் பண்ணுறது, அப்புறம் இளைஞர் அணி மாநாடு நடத்துறது, மகளிர் அணி மாநாடு நடத்துறது, அப்புறம் மகளிர்களை விட்டு வீடு வீடாக பெண்களுக்கான திட்டங்களை போய் சொல்றதுன்னு ஒரு முழு மூச்சா களத்தில் இறங்கியிருக்கும் போது 5000 ரூபாய் கொடுக்குற விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு வெற்றியை நோக்கி வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான வழிகளையும் கடைபிடித்து கொண்டு போகும்போது இந்த கூட்டணி அமைக்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது எதிர்கூட்டணி பலவீனமாகவும் தங்களுடைய கூட்டணி பலமாகவும் மாறுவதற்கான எல்லா விஷயங்களையும் அவங்க பண்றாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இப்ப தேமுதிக இணைஞ்சிருக்கிறத நான் பாக்குறேன் நான். ஸோ இது திமுக கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதாவது தேமுதிகன்ற கட்சி அதோட சிறப்பு என்னன்னா பல தொகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க பல தொகுதிகளில் அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2000-3000 ஓட்டுகள் இருக்கு. இது 4 முனை போட்டியில பாத்தீங்கன்னா 1000-500 ஓட்டுகள்ல வெற்றி தோல்வி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சூழலை புரிந்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் கூடிய மட்டும் அதிகமான கட்சிகளை இணைக்கணும்னு அவர் ட்ரை பண்றாரு. இப்போ கமலஹாசன் உள்ள வந்திருக்காரு, இப்ப தேமுதிக உள்ள வந்திருக்கு. இந்த மாதிரி பல கட்சிகள் இன்னும் கூட ஒருத்தர் 2 பேர் ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அவங்க அதிமுக கூட்டணியில ஏற்கனவே ராஜ்யசபா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலில் ப்ராமிஸ் பண்ணதை ஏமாத்திட்டாங்க. 26லயும் இப்போ வரப்போற 2 வேகன்சிலையும் இப்போ மார்ச் மாசம் நடக்கிற தேர்தலையும் கொடுப்பாங்களான்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன்னா அங்க போட்டியாளர்கள் அதிகமா போயிட்டாங்க. அன்புமணி இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்காரு, தினகரன் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ பாஜக அதிமுக ஒரு வேகன்சியை ஷேர் பண்ண சொல்றாங்க. ஒரு வேகன்சி எத்தனை பேருக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க? அதனால இப்போ பிரேமலதாவுக்கும் இந்த வாட்டியும் கிடைக்குமா இல்லையான்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ தேமுதிக கூட்டணி அமைக்கிறதுல ராஜ்யசபா சீட் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல திமுக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு நாங்க ராஜ்யசபா சீட் தரோம், பட் ஆனால் சீட்டுகள் கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் நீங்க கேட்கிற அளவு கிடைக்காதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்க கூடும். அதனாலதான் டக்குன்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ காங்கிரஸும் ஓரளவுக்கு ஒரு சமாதான போக்குல போறதுனால தேமுதிகவும் ரைட் இந்த கூட்டணியில் சேர்ந்தா வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது தேமுதிக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பலர் அவங்க கருத்து திமுகவோட போகணுன்றதுதான். கடந்த 10 வருடங்களாக தேமுதிகவுக்கு சட்டசபையிலேயோ பாராளுமன்றத்திலேயோ பிரதிநிதிகள் கிடையாது. ஸோ இந்த சூழல் இந்த வாட்டி எலெக்ஷன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால வினபிலிட்டி ஃபேக்டர்னு பார்க்கும்பொழுது திமுக கூட்டணியில் நமக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதிமுக கூட்டணி பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக இருக்கு, பட் அதிமுகவும் பலவீனமா இருக்கு. சசிகலா பிரிஞ்சிருக்காங்க, ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்காரு, தினகரனோட ஒரு ஓட் பேங்க் வந்ததா இல்லையான்னு தெரியாது, பாமக பிளவுபட்டு கிடக்கு. இந்த சூழல்ல அந்த 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 அணி எவ்வளவு தூரம் பலமா இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அப்போ அந்த இடத்துல போய் சேர்றது ஒருவேளை பாஜக திமுக அதிமுக ராஜ்யசபா வாங்கி பாஜக மந்திரி வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருந்தா கூட அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்ததுனால ஒரு சட்டுன்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பிரேமலதா தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்க இந்த முடிவு எடுத்தது நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்க்கிற விஷயமாவும் தேமுதிகவுக்கு அசம்பிளிக்குள்ள நுழையறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. மார்ச் 1ஆம் தேதி பிரேமலதாவை எப்படியாவது பிரதமர் மேடையில ஏற்றி விடணும்னு நினைத்துக் கொண்டிருந்த பாஜகவுக்கு இது ஒரு பெருத்த ஏமாற்றமாக அமைந்திருக்கும் என்பதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.